சார் வந்து எதுகை முனையோட தான் எப்போதுமே பேசுவார். வாழ்வாதாரத்துக்கு எதுவும் பண்றாங்களா, வள்ளுவர் கோட்டத்துக்கு பாருங்க எவ்வளவு செலவு பண்றாங்க, இங்க நடக்கிறது ஆட்சியா கண்காட்சியா அப்படின்னு பேசுறாரு. திடீர்னு எதுக்கு வள்ளுவர் கோட்டம்னு சொல்றாரு, என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு பார்த்தா இது எதுகை முனை மட்டும் கிடையாது. வள்ளுவர் கோட்டத்துல ஒரு விஷயம் நடக்குது. பராசக்தி ஜனவரி 14 அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. ஜனநாயகனுக்கு போட்டியா அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்திய எதிர்ப்ப மைய கருவா வச்சு அந்த படம் எடுத்திருக்காங்க 1960 நடக்கிற மாதிரி. அதனால அந்த படத்துல இருந்து எல்லா பொருட்களுமே, எல்லா விஷயமும், கார் முதற்கொண்டு எல்லாமே 1960 எப்படி இருந்ததோ அதே மாதிரி பயன்படுத்திருக்காங்க. எனவே அந்த பொருட்களை வள்ளுவர் கோட்டத்துல ஒரு கண்காட்சியா வச்சிருக்காங்க படத்தோட ப்ரமோஷனுக்காக. சிவகார்த்திகேயன் ஏற்கனவே விஜய்க்கு ஈக்குவலா வளர்ந்துட்டு வரார். தேர்தல் முடிஞ்சு மறுபடியும் படத்துக்கு போகும்போது சிவகார்த்திகேயனுக்கும் இவருக்கும் தான் போட்டியா இருக்கும். அது மட்டும் இல்ல, அரசு நடத்திய கல்விகள் சிறந்த தமிழ்நாடு அந்த விழாவுக்கு சிவகார்த்திகேயனை கூப்பிட்டிருந்தாங்க. அவர் ஏன் அந்த விழாவுக்கு விருந்தினரா வரவழைக்கப்பட்டார் அப்படின்னா, அவர் நல்லா படிக்கக்கூடியவர். எனவே நல்லா படிக்கக்கூடிய ஒருத்தரை மேடை ஏற்றி அவரோட அனுபவத்தை அவர் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவரை விருந்தினரா கூப்பிட்டிருந்தாங்க. ஆனா இவருக்கு அதுல ஏதோ ஒரு எரிச்சல், தனக்கு ஈக்குவலா சிவகார்த்திகேயன் வந்துருவாரோ, அவரை வளர்க்க பாக்குறாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம், அச்சம். ஏன்னா இதுவரைக்கும் அரசு விழாக்கள்ல ரஜினிகாந்த் கூப்பிட்டுருக்காங்க, கமல்ஹாசனை கூப்பிட்டுருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாம் பெரிய ஸ்டார் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு தான் அழைப்பு இருக்கும். ஆனா இந்த முறை சிவகார்த்திகேயனை கூப்பிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதுனால இவருக்கு ஒரு நெருடல், உள்ளுக்குள்ளார ஒரு பயம்.